வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலில் மூலிகைகளை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆன்மீகமும் மருத்துவமும் கலந்த ஒரு தகவலை பற்றி பார்ப்போம் வாங்க. நவரத்னத்தையும் ஐம்பொன்னை பற்றியும் தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அந்த நவரத்னமும் ஐம்பொன்னும் கடவுளுடைய அம்சங்களை கொண்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஐம்பொன்னில் ஒன்றான செம்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனிதர்கள் தங்கம் வெள்ளி பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே செம்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பழமையானது. அதாவது 3500லேருந்து ஒரு 5000 வருடம் பழமை இருக்கலாம் செம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செம்பு புதன் பகவானுடைய வடிவமாக இருக்குது. புதன் பகவான் விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணுவோட அம்சமான புதன் பகவானுக்கு உரிய இந்த செம்பை பயன்படுத்துறது மூலியமாக நம்ம உடம்புல பல வகையான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். புதன் நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்களை கட்டுப்படுத்துகிற கடவுளாக இருக்கார். அந்த புதன் பகவானுக்குரிய செம்பு காப்பு போடுறது மூலியமாக நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு பாதிக்கப்பட்டது எல்லாமே சரியாகும். நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், அதாவது நரம்பு தளர்ச்சி, நடுக்கம், அந்த மாதிரி பிரச்சனைகள், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது பக்கவாதம் படுத்திருந்தாங்கன்னா கூட இந்த செம்பு காப்பு போட்டிருக்கிறது மூலியமாக கொஞ்சமாக ரெக்கவரி ஆக முடியும். அவங்க மனோகாரகனா எப்படி சந்திரனை குறிப்பிட்றாங்களோ அதே மாதிரி புத்திகாரனா புதனை குறிப்பிட்றாங்க. நம்ம எப்பவும் ஷார்ப்பாகவும் தெளிவாகவும் எதுவும் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, நம்மளோட மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு புதன் பகவான் உபயோகமாக இருக்குது. நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கும் உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இதுவாக்குறதுக்கு செம்பு அதிகமாக உபயோகப்படுது. அதனால தான் நம்ம செம்பு பானையில் தண்ணி குடிக்கிறதும் செம்பு உபயோகப்படுத்துகிறதும் அதிகமாக இருக்குது. அப்படி இந்த செம்பு காப்பை நம்ம அணியிறது மூலியமாகவும் செம்பு பாத்திரங்களில் தண்ணி குடிக்கிறது மூலியமாகவும் நம்ம உடம்பையும் மனசையும் அமைதியாக வச்சுருக்க உதவியாக இருக்குது. நம்ம மனசும் உடம்பும் அமைதியாக இருந்தால் நம்ம உணர்ச்சி வசப்படாமல் நல்ல தீர்க்கமான முடிவுகளை இருக்க அது உதவியாக இருக்கும். தாமிரபரணின்னு ஒரு நதியே ஓடுது. அந்த தண்ணியை குடிக்கிற மக்கள் வீரமுள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாக இருக்காங்க. அந்த தண்ணியில் இயற்கையிலே தாமிரச்சத்து அதிகமாக இருக்கிறனால அந்த ஊர் மக்கள் அந்த அளவுக்கு விவேகமாகவும் வீரமாகவும் இருக்காங்க. அப்போ தாமிரத்தை நம்ம உடம்புல சேர்த்திக்கிறது மூலியமாக எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாராலையும் தாமிரத்தை எப்பவும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. இல்லை தாமிர சொம்பு, அந்த செம்பு சொம்பில் தண்ணி கொண்டு போயிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக செம்பு காப்பு நம்ம எப்போவுமே நம்ம உடம்புல இருக்கலாம். அந்த செம்பு காப்பு உடம்புல இருக்கிறது மூலியமாக நம்ம கோவப்படுற தன்மையும் உணர்ச்சி வசப்படுற தன்மையும் குறைஞ்சி நம்ம மனசு தெளிவாக இருந்து தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறக்கும் உதவியாக இருக்கும். இந்த செம்பு காப்பு நம்ம சைன்ஸைனில் கிடைக்குது. தேவைப்படுறவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த செம்பு காப்பு நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா, நிறையா பக்கம் நம்மளும் கேட்டு பார்த்தோம். எங்கேயுமே ஒரிஜினலான, அதாவது எந்த உலோகமும் கலக்காமல் வெறும் பியூரான செம்பு எங்கேயுமே கிடையாது. அதாவது செம்பு காப்பு கிடைக்கிது, பியூராக செம்பு மட்டும் கிடைக்கிறதுல மற்ற உலோகங்கள் இல்லை ஐம்பொன் செம்பு காப்பு அந்த மாதிரி தான் கிடைக்கிது. நம்ம ரெடி பண்ணியிருக்குது வெறும் பியூர் அண்ட் பியூர் செம்பு காப்பு மட்டும்தான், செம்பு மட்டும்தான். அப்போ தான் அதோட முழு பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நன்றி, வணக்கம்.